ட்ரிப்பு இப்போ காலேஜ் டேஸு ஸ்கூல் டேஸில் அந்த மாதிரி ஐவி ட்ரிப்னா போயிருந்தீங்கன்னா அதில் ஒரு அன்ஃபர்கெட்டபிள் மூமெண்ட் ஒன்று இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு தெர்மல் பவர் பிளான்ட் வந்து போனேன் மேட்டூரில். அது நல்லா இருந்துச்சு. அங்கே போயிட்டு நாங்கள் அட்டன் பண்ணிட்டு வெளியே உட்காந்து அங்கே சாப்பிடுவோம். அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு சின்னது. இதை தாண்டி நான் ஃபேமிலியோட வந்து போன ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. நாங்கள் போயிட்டு ஒரு ஸ்டே பண்ணி தான் ஒரு இடத்துல வந்து இது பண்ணுவோம், ரிலாக்ஸ் ஆகிட்டு தான் இது பண்ணுவோம். அது நல்லாயிருக்கும். ஃபேமிலியோட போகிற இது எல்லாமே நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸோட போகிறது அப்படிங்கிறது ரொம்ப ரேர் தான். ஹைதராபாத் போனோம் எங்கள் ஃப்ரெண்டு. அது பயங்கர எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அங்கே ஒருத்தர் கூட இங்கிலீஷே தெரியல. நாங்கள் போனப்போ ஹிந்தி தான் பேசுகிறாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் புரிய வச்சு அங்கே சாப்பிட்டு நாங்கள் மேப்பை பார்த்து ஒரு அட்ரஸாக தெரிஞ்சுக்கிட்டு அப்போ வந்து அது பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. ஹைதராபாத் போய் மொழி தெரியாத ஊருக்கு போய் நம்ம பண்ணுறதுங்கிறது ஒரு பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. இப்போ நிறைய பேர் இங்கிலீஷ்லாம் பேசலாம். ஸோ நாங்கள் போன பீரியட்லாம் நிறைய பேர் மொழி தெரியாதவங்க தான். ஒரு ஹோட்டல் போய் சாப்பிட்றோம், ஒரு ரூமில் தங்குறோம், எதுக்குமே மொழி தெரியாது. நான் போன இடமே ஹிந்திக்காரங்க தான். ஸோ அந்த ஹிந்திக்காரங்க பேசும்போது நான் ஹிந்தி எனக்கு தெரிஞ்ச மாதிரியே நான் பண்ணிக்குவேன். ஹிந்திக்காரங்களோட பேசி பழகனால ஹிந்தியில் பேசி பேசி எஸ் நம்ம சொல்லுவோம். நான் அதுக்கான இங்கிலீஷில் ஆன்சர் பண்ண பிறகு ஹிந்தி தெரியும்னே கடைசி வரைக்கும் நினச்சிட்டாங்க. ஒரு பிஸ்னஸ் மீட்டிங் அட்டன் பண்ணும்போது கடைசி வரைக்கும் ஹிந்தியில் பேசிட்டு இருந்தாங்க. நானும் எஸ் ஓகே எல்லாமே ஆன்சர் பண்ணிட்டு இருந்தேன். அங்கே இருக்கவங்க என்ன நினைச்சிருச்சு, எனக்கு ஹிந்தி தெரியும்னு நினச்சிட்டாங்க. கடைசியாக தான் சொன்னேன் எனக்கு ஹிந்தி தெரியாது, நான் தமிழ் பீப்புள். ஏன் தமிழ்நாட்டு பீப்புளுக்கே ஹிந்தி தெரியலம்பாங்க. இங்கே இருக்கவங்க யாரும் ஹிந்தி கற்றுக்க மாட்டாங்க, ஒன்லி இங்கிலீஷ் தமிழ் அப்படின்னு இருவேன். தமிழ்நாட்டில் அதர் ஸ்டேட்லாம் பேசுகிறாங்களேம்பாங்க. ஸோ அப்போ தான் அவங்களுக்கு தமிழ் பீப்புள்லாம் இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோடய தான் நிறைய புரிய வச்சிருக்கேன். ஸோ அதெல்லாம் நிறையா ஃபன்னாக நல்லாயிருக்கும். ஃப்ளைட்லாம் மிஸ் பண்ணிட்டு பயங்கர ரன்னிங்லேயே ஃப்ளைட்டை பிடிக்கலான்னு போனோம். ஆனால் விட மாட்டேன்ட்டாங்க. ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிட்டோம். கடைசியாக என்னோட கோயம்புத்தூர் படம் பிரபு நானும் போனோம். ஸோ ஃப்ளைட் புக் பண்ணிட்டோம். போகும்போது காரும் பயங்கர வேகமாக போய் எப்படியா ஃப்ளைட்டை போயிட்டு அங்கே ஃப்ளைட்டை நிறுத்துங்க அப்படின்னோம். ஃப்ளைட்லாம் டிபார்ச்சர் ஆயிடுச்சு, நிறுத்த முடியாது, அதை கிளம்பிருச்சு அப்படின்ட்டாங்க. அது நிறுத்த முடியாது அப்படின்ட்டாங்க. அது அப்புறமேட்டு மறுபடியும் போயிட்டு வெளியே ஒரு பஸ்ஸை பிடிச்சி ராத்திரியாக வீடு வந்து சேர்ந்தோம். அது பயங்கர ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. அதாவது மொழி தெரியாத இடத்துக்கு போய் மாட்டிக்கிட்டு தப்பிச்சு வந்த மாதிரி இருந்துச்சு. அது நல்லா ஃபன்னாக இதாக இருந்துச்சு. ஓகே, இப்போ நீங்கள் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணது உங்கள் அந்த பிஸ்னஸ் ஜேர்னியில் ரொம்ப ஒஸ்டான மூமெண்ட்னா எது சொல்லுவீங்க சார்? ஒஸ்ட் மூமெண்ட் இது வரைக்கும்? ஓகே. அதாவது எல்லா பிஸ்னஸும் சரி, லைஃப்பும் சரி, ஜாபும் சரி, ஒரு பீக்குக்கு போயிட்டு சடனாக டவுன் ஆகும். இது எல்லாருமே நம்ம பார்த்துருப்போம். ஸோ எல்லா டைமே நான் வந்து அந்த பீக்கு டவுன் ரெண்டுமே நான் பார்த்துருப்பேன். இப்போ வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங் ஃபஸ்ட்டு பண்ணுறோம், ஃபேஸ்புக் மார்க்கெட்டிங் ஃபஸ்ட்டு பண்ணோன்னா ஃபேஸ்புக்கோட அதுவும் போது அந்த ப்ராசஸை நின்றோம். டக்குன்னு அடுத்து வாட்ஸ்அப் கண்டுபிடிச்சி உடனே அதை விட பெஸ்ட்டாக கொண்டு போயிடுவேன். வாட்ஸ்அப்பும் வந்து வைரல் மார்க்கெட்டிங் நின்றுச்சு அப்படிங்கிறப்ப உடனே எஸ்இஓ உருவாக்கினேன். ஸோ எஸ்இஓவும் டவுனாக இருக்கும்போது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரைனிங், கிராஃபிக் டிசைன் எடிட்டிங் உருவாக்கினேன். ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்து அந்த டவுன் ஆகிறோம் பார்த்தீங்களா, அந்த டவுன் மூமெண்ட்லேருந்து போகும்போது தான் அது ரொம்ப ஒஸ்ட் மூமெண்ட்டாக இருக்கும். ஏன்னா பெஸ்ட்டே பார்த்துட்டு நம்ம ஒஸ்ட்டை பார்க்குறோம் இல்லையா, அப்போ ஸ்ட்ரகிள் பண்ணி மறுபடியும் அந்த ஸ்டேஜை நம்ம அதுக்கு ஈக்குவலாக அதை விட பெஸ்ட்டாக வரணுங்கிறது டிஃபிகல்ட். இப்போ நான் சொன்னது வந்து டெக்னாலஜி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஃபேஸ்புக் தான் வந்து ஃபஸ்ட்டு அழுக்கிறதுல ஃபேமஸாக இருந்துச்சு. ஸோ அதில் நம்ம மார்க்கெட் பண்ணோம், ஒரு டிராஃபிக் கொண்டு வரோம் அப்படிங்கிறப்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்போலாம் எந்த ஸ்ட்ரிக்டும் கிடையாது. இப்போலாம் நீங்கள் ஒரு 10 லிங்க் ஷேர் பண்ணாவே டக்குன்னு உங்கள் அக்கௌண்ட்டை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ ஈஸியாக டிராஃபிக் எடுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் ஃபேமஸ் ஆனிச்சு, அதில் டிராஃபிக் எடுத்தோம். அதுவும் டவுன் ஆன பிறகு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கோட மற்ற ஃபீல்டு எஸ்இஓ, ஸோ அதை வந்து கொண்டு வந்தோம். ஸோ அதுவும் அல்கதம் அஃபெக்ட் ஆகும்போது கிராஃபிக் டிசைன் வீடியோ எடிட்டிங்கில் இப்போ ரொம்ப இன்ஸ்டாகிராம் போஸ்ட், யூடியூப் வீடியோலாம் வரனால இது ட்ரெண்டிங் இருக்குது. ஸோ ஒவ்வொரு ஃபீல்டுமே பார்த்தோம் அப்படின்னா அதோட சேச்சுரேஷன் பாயிண்ட் வந்து ரீச் ஆகும். அதாவது சேச்சுரேட் ஆகிடும். இதுக்கு மேலே அந்த ஃபீல்டோட இது வந்து கொஞ்சம் குறைஞ்சிரும். ஸோ அடுத்த லெவலில் ரீச் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் எடுத்துக்கும். ஸோ அந்த சேச்சுரேஷன் பாயிண்டாக நான் எல்லா டைமே இருப்பேன். இது வந்து ஒவ்வொரு டைமும் ஃபேஸ் பண்ணுறது. இது நாட் ஒன்லி பிஸ்னஸ், எல்லாருமே ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபீல்டு தான். ஸோ அந்த பாயிண்ட்லேருந்து ஒர்ஸ்ட் பாயிண்ட்லேருந்து மறுபடியும் பீக்கு நான் போகணும். ஸோ அதுதான் நான் ஃபேஸ் பண்ணுற டிஃபிகல்ட்டிஸு. ரொம்ப ஒர்ஸ்ட்டாக இருக்கும், அதை ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணணும். ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு டைமும் டவுன் ஆகிட்டு மறுபடியும் அப்பில் கொண்டு போகணும்னா அது சாதாரண விஷயம். ஏன்னா மற்றவங்க விட்டுருவாங்க. நான் கஜினி முகமது 17 நீ கேள்விப்பட்டிருப்பீங்க. அது வந்து முயற்சியை குறிக்கிறது. அவர் வந்து போர் எடுக்கல, ஒவ்வொரு டைமும் தன்னோட போர்களை நகர்த்தி வந்தாருங்கிறது தான் உண்மை. பட் நான் வந்து 100 முறை வந்து பண்ணுவேன், 100-200 முறை முயற்சி பண்ணியிருப்பேன். நான் விடாமுயற்சி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. முயற்சி தெரியும், விடாமுயற்சினா விடாமுயற்சி பண்ணுறது. ஸோ நான் 100 முறை அதை ட்ரை பண்ணால் மட்டும்தான் அது சக்ஸஸ் ஆகும். மற்றவங்க வெளியேந்து பார்க்குறவங்களும் அது புரியாது. என்னடா சார் ட்ரை பண்ணிட்டே இருக்காரு அப்படின்னு தோணும். இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் அது 7 முறை முயற்சி பண்ணி 17 முறையெல்லாம் ஜெயிக்காது. 100 முறை முயற்சி பண்ணணும். இப்போ 100 முறை நான் முயற்சி பண்ணும்போது எந்த அளவுக்கு களைச்சு போகணும் உங்களுக்கு நினச்சி பாருங்க. அப்போ தான் மறுபடியும் நான் பீக்குக்கு வந்து நான் மறுபடியும் வருவேன். ஸோ அந்த இதை நான் முயற்சி பண்ணும்போது நிறைய எக்ஸ்டர்னல் சோர்ஸ் இருக்கும், நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். அதை ஃபேஸ் பண்ணி வரதுங்கிறது என்னோட ஒஸ்ட் மூமெண்ட்டாக நான் நினைக்கிறேன். ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு சுச்சுவேஷனாக இருக்கும் எனக்கு.
ஓகேவா. இன்னொரு கொஸ்டின் சார், இப்போ உங்களுக்கு சைல்ட்ஹுட் இல்லைன்னா காலேஜ் டேஸ்ல இல்லைன்னா இப்போ இந்த ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ்ல உங்களுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்தே கூட ஒருத்தர் இந்த வெல்விஷரா ஃப்ரெண்டா பிரதரா இந்த மாதிரி இருந்திருப்பாங்க இல்லையா, உங்களுக்கு அந்த அந்த வெல்விஷர் வந்துட்டு உங்களுக்கு பண்ண ஒரு மிகப்பெரிய ஹெல்ப், நான் ரொம்ப ஒஸ்டான பீரியட்ல வந்துட்டு எனக்கு இவங்க பண்ண ஹெல்ப் வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு, அந்த மாதிரி தான் பிசினஸ்லயும் சரி உங்களுக்கு பர்சனல் லைஃப் சரி, அந்த மாதிரி எது சார் சொல்லுவீங்க? இப்போ பெருசாக வந்துட்டு இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா மோஸ்ட்லி என் கூட இருக்காங்க அப்படின்னா ஏதோ ஒரு நீடுக்காக தான் இருப்பாங்க. ஒன்று அவங்களுக்கு பண தேவைகள் இருக்கலாம், இல்லை என்னோட நாலேஜ் தேவைப்படலாம், இருப்பாங்க, டக்குன்னு அவங்க இதாகிடுச்சுன்னா போயிடுவாங்க. பட் என்னோட பேரண்ட்ஸ் தான் பார்த்தோம் அப்படின்னா பெரிய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. மற்ற பேரண்ட்ஸ்லாம் வந்து ஒரு டைம் தோத்துட்டா விட்டுருவாங்க. பட் என்னோட பேரண்ட்ஸ் வந்து முயற்சி பண்ணி மறுபடியும் ஆஃபீஸ் வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அது மாதிரி என்னோட இதுலேயே விட்டுருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் பேரண்ட்ஸ் தான் வந்து இன்னைக்கு ஸ்டேஜ் வரைக்குமே எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறது. ஏன்னா மற்றவங்களாம் வந்துட்டு மறந்துடுவாங்க, போயிடுவாங்க. எவ்வளோ பேர் நான் பார்த்துருக்கேன். புது புது ஃப்ரெண்ட்ஸு நான் நிறைய பேர் பார்க்குறேன். புது பிஸ்னஸ் ஃப்ரெண்ட்ஸ் வராங்க, காலேஜ் ஃப்ரெண்ட்ஸு திடீர்னு பேசுவாங்க, பேசாமல் போவாங்க. ரொம்ப க்ளோஸாக இருந்திருப்போம், நம்ம நிறைய சப்போர்ட் பண்ணியிருப்போம். ஆனால் டச்சில் கூட இல்லாமல் இருப்பாங்க, மறந்துடுவாங்க. ஆனால் பட் நம்ம பேரண்ட்ஸ் தான் வந்து நம்மளுக்காக கடைசி வரைக்கும் இருந்து செய்கிறது. ஸோ அவங்க தான் வந்து என்னோட எல்லா பெஸ்ட் மூமெண்ட்லேருந்து ஒஸ்ட் மூமெண்ட்லேருந்து எல்லாமே கூட வந்து ட்ராவல் ஆகி சப்போர்ட் பண்ணுறவங்க. சில சமயங்களில் தோன்றும் அவங்க திட்டும்போது என்னடா இப்படி திட்டாலே தோணும். பட் அவங்க சொல்லிக் கொடுக்குற ஒவ்வொன்றுமே நம்மளுக்கு ஒரு புது பாடமாக எடுத்துக்கலாம். ஸோ அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது வேறு, நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் வேறு. அப்படி இருக்கும்போது அவங்க தான் வந்து எனக்கு எல்லா டைமே வந்துட்டு சப்போர்ட் பண்ணது. ஏன்னா அவங்க சப்போர்ட் இல்லைன்னா எதுவுமே பண்ண முடியாது இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் மொமெண்ட்ல மணி தேவைப்படுன்னு அவங்க தான் கொடுக்குறாங்க. ஃப்ரெண்ட்ஸோ யாருமோ தெரிஞ்சவங்களோ ரிலேட்டிவ்ஸோ அந்த மாதிரிலாம் யாரும் கொடுக்கறது இல்லை. அப்படியே கொடுத்தாலும் அவங்க ரெஃபர் பண்ணி தான் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பேரண்ட்ஸ் தான் வந்துட்டு எல்லா டைமே சப்போர்ட்டிவாக இருந்தது. சார் எங்களுக்கும் ஒரு ஃபேவரட் பிளேஸ் இருக்கும், ஃபாரின் போகிறது. அந்த மாதிரி உங்களுக்கு என்னங்க சார் பிளேஸ் பிடிக்கும்? ஃபாரின்ல அந்த மாதிரி. ஃபாரின்ல பாரிஸ். ஓகே. அது சின்ன வயசுல ஃப்ரெண்ட்ஸ் சும்மா விளையாட்டா பாரிஸ் போகலாம் அது மாதிரி எதுவும் சொல்லிட்டு இருப்பாங்க. அது நல்லா இருக்கும். அப்புறமேட்டு அதை விட்டா யூஎஸ் நல்லா இருக்கும். யூகே யூஎஸ்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வருவாங்க. நிறைய பேர் பிஸ்னஸ் பீப்புள் நம்மளோட கனெக்ட்ல இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் பார்க்கலாம் போயிட்டு. பாரிஸ் சும்மா விளையாட்டுக்கு நான் பேசிட்டு இருப்பேன், அதனால நான் சொன்னேன் நான். ஓகேவா. நம்ம இந்தியாவில சார், இந்தியாவில் ஃபேவரட் பிளேஸ் அப்புறம் இந்தியாவில் கோவா. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் கோவா ட்ரிப் போனோம்பாங்க. கடைசி வரைக்கும் என்னையும் கூப்பிடுவாங்க, நான் போனது இல்லை. மறுபடியும் நம்ம எதாவது பிளான் பண்ணோம். என்னதான் அடிக்கடி ஃப்ரெண்ட்ஸ் கோவா ட்ரிப் போனேங்கிறாங்கல்ல, நம்மளும் போயிட்டு அட்டையே சொல்லலாம் கோவா ட்ரிப் போனேன் அப்படின்ட்டு ஒரு பிளான் பண்ணோம். கோமதி மேம். கேட்கலாமா, கேளுங்கம்மா. சார் உங்களோட எய்ம்னா ஆல்மோஸ்ட் எய்ம் நீங்க அச்சீவ் பண்ணிருக்கீங்க சார். ஸ்டில் உங்களுக்கு ஒரு எய்ம்னு இருக்குல்ல சார், அது என்னவா இருக்கும்? என்ன மாதிரி எய்ம் கேக்குறீங்க? ஜெனரலா வாழ்க்கையோட எய்ம் கேக்குறீங்களா, பிசினஸோட எய்மா? அதாவது காலேஜ் முடிச்சா ஒரு பிசினஸ் அப்படின்னு ஒரு எய்ம் வச்சிருக்கீங்க. அடுத்து பிசினஸ்க்கு அப்புறம் அடுத்த எய்ம் என்ன வச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறீங்களா? பிசினஸ் தாண்டி ஒரு எய்ம்னா என்னவா வச்சிருக்கீங்க? ஓகே ஓகேம்மா. அது நான் என்ன எய்ம்னா ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் தான் எய்மா வச்சிருக்கிறேன். ரொம்ப கரடு முரடா ஹார்ட் ஒர்க்லாம் பண்ணி கொஞ்சம் டயர்ட் ஆகிட்டேன். சரி, ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் தான் அடுத்த எய்மா வச்சிருக்கிறது. நான் வந்து சின்ன வயசுல பாட்டி வீட்டில் தான் அதிகம் போய் விடுவாங்க என்ன. ஸோ அப்படி விடும்போது அங்கே வந்து அதோட அருமை அப்போ தெரியல. பட் இப்போ அந்த மாதிரி இடம் கிடைக்காதா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அங்கெல்லாம் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சம் விளையாட்டெல்லாம் கொஞ்சம் அந்த காலத்து விளையாட்டாக இருக்கும். அந்த அஞ்சாங்கல் விளையாடுவாங்க, கில்லி விளையாடுவாங்க, குருவிலாம் அடிப்பாங்க. அதோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து டிஃப்ரெண்டாக இருக்கும். ஸோ நம்ம சிட்டி லைஃப்பில் அதெல்லாம் வந்து இது பண்ண முடியாது இல்லையா. ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்டான ஒரு பீஸ்ஃபுல் லைஃப் வந்து இருக்கணும், ஒரு அமைதியான ஒரு இடமா இருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து அடுத்த எய்மாக வச்சிருக்கிறேன். ரொம்ப வந்து சிட்டி லைஃப்ல இருந்து கொஞ்சம் தாண்டி ஒரு அமைதியான சூழல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃபை வாழணுங்கிறதா ஒரு ஃபைனல் எய்மா வச்சிருக்கிறேன் நான். எல்லாம் முடிச்ச பிறகு, எல்லாம் சாதிச்சு அச்சீவ் பண்ண பிறகு சொல்றேன். வேற இருக்காது. சொல்லுங்கம்மா. நிறைய பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஆமாம்மா. ஆமா. அது எந்த ஏஜ்ல இருந்து உங்களுக்கு அந்த மாதிரி பண்ணணும், அந்த மாதிரி என்ன மாதிரி ஏஜ்ல உங்களுக்கு தோணுச்சு சார்? ஓகே ஓகேம்மா. அது அறம் ஃபவுண்டேஷன் சொல்லிட்டு என்னோட ஃப்ரெண்டு குமார்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து பார்த்தோம்னா என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட் பிரபாகர்னு ஒருத்தர் வந்து இன்வைட் பண்ணார். இது மாதிரி அப்போலாம் வந்துட்டு யாரோ ரொம்ப ரேரில் தான் போயிட்டு ஆர்ஃபனேஜ் சர்வீஸ்லாம் பண்ணுவாங்க. இப்போ தான் நிறைய பேர் இந்த ஆர்ஃபனேஜில் போய் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறது. ஸோ அப்போ 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் அதெல்லாம் புதுசு. யாரும் ரொம்ப ரேர் பீப்புளில் தான் போயிட்டு ஆர்ஃபனேஜில் சர்வீஸ் பண்ணுறது அது மாதிரிலாம் இருந்தது. ஸோ அப்போ அவர்
முதல்ல கூட்டு போனது வந்து மென்டலி டிசார்டர் ஆர்ஃபனேஜ்க்கு கூட்டிட்டு போயிருந்தார். ஸோ அங்கே பார்க்கும்போது அப்போ தான் நான் மென்டலி டிசார்டர் பீப்புளே நான் பார்க்குறேன். ஸோ அப்போ அவங்களோட லைஃபே பார்த்தோன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. பட் அவங்களோட இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அவங்க சாப்பிட்றது ரொம்ப எப்படி இவ்வளோ ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க அப்படிங்கிறத நான் பார்த்தேன். அப்போ அவர் குமார் வந்து மனிதநேயத்தை பற்றி ஒரு ஸ்பீச் பேசினார். ஸோ நான் பெருசாக அந்த ஸ்பீச் கொடுக்குறோம் அப்சர்வ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அப்போ தான் மனிதநேயமோட இதுவே நான் ரியாலிட்டி புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ மனிதர்களை ஏன் நேசிக்கணுங்கிறப்ப அவர் என்கிட்ட அடிக்கடி சொல்லுவார், ரொம்ப நான் இதாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி இடத்துக்கு வந்துடுவேங்கிறப்ப நானும் அதை ஃபீல் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ நான் அந்த இடத்துக்குலாம் போகும்போது தான் அப்போ தெரிஞ்சுச்சு. ஸோ நம்மளாம் வந்து பேரண்ட்ஸ் இருக்கோம், ஃப்ரெண்ட்ஸ் இருக்கோம், 3 வேளை சாப்பாடு இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ அவங்களுக்கு வந்து எல்லாமே இருந்தாலும் அன்பு கொடுக்க யாரும் இருக்கவே மாட்டாங்க. சரி, குழந்தைங்கலாம் போய் பார்க்கும்போது அவங்க ரொம்ப அடிக்கடி வாங்க வாங்க கூப்பிட்டுட்டே இருப்பாங்க. ஸோ அப்போதான் எனக்கு தெரிஞ்சு ஸோ அவங்களோட பேச யாரும் இல்லை. முதியோர் இல்லம், ஓல்டேஜ் ஆர்ஃபனேஜ், மென்டலி டிசார்டர்னு சொல்லிட்டு பிளைண்ட் ஸ்கூலு, எல்லா டைப் ஆஃப் இதுக்கும் நம்ம போயிருக்கிறோம். ஸோ அங்கே இருக்கிற பீப்புள் எல்லாருமே அந்த வயசானவங்க எல்லாருமே பேசும்போது அவங்க எதிர்பார்க்கறது யாரும் பேசவே யாரும் இல்லையே அப்படின்னு இது பண்ணுவாங்க. நம்ம போனாவே எல்லாருமே பேசுவாங்க. நம்ம அத்தனை பேருக்கு இது கொடுத்து பேசவும் முடியல, கஷ்டமா இருந்துச்சு எனக்கு. ஸோ ஓல்டேஜ் ஆர்ஃபனேஜ்ல அவங்களாம் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. யாராவது நம்மளோட பேச மாட்டாங்களா, ஏதாவது இது பண்ண மாட்டாங்களா, அவங்களோட பெயினை வந்து ஷேர் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இருந்துச்சு. ஸோ அது பார்க்கும்போது எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. ஸோ நம்ம வாழ்நாளில் நம்ம எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறோம், ஸோ அவங்களுக்காக நம்ம ஸ்பெண்ட் பண்ணலாங்கிறது தான். ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஒரு இதுக்காக தான், ஒரு கிராசரி ஐட்டம் வாங்கி கொடுக்கறது, அவங்களுக்கு ஒரு வாஷிங் மிஷின் செய்யறதுங்கிறது ஒரு சேவையாக செய்யறோம். பட் அதை தாண்டி அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, அவங்களோட அன்பா கொஞ்ச நேரம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம் இல்லையா, அதை கொடுக்கறதுக்காக தான் நான் அது போகிறதுக்கான முக்கியமான ரீசனே. அதனால நம்ம டீம் கூட்டு போனால் கூட அவங்களோட பேசுங்க போயிட்டு அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இது வந்து எனக்கு அந்த குமார் அப்படிங்கிற அறம் ஃபவுண்டேஷன் கொடுத்தது தான். அதுக்கப்புறம் தான் நம்ம வேர்கள்னு ஒரு ஆர்கனைசேஷன் போனேன். அங்கே நிறைய வாய்ப்புகள் இருந்துச்சு. எல்லாம் யங்ஸ்டர்ஸ் சேர்ந்து சர்வீஸ் பண்ணாங்க. கேஎஸ்ஆர் காலேஜோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அவங்களோட ஒரு சில பயணங்கள் போன மாதிரி இருந்தது. நிறையா இடத்துக்கு ரொம்ப அவுட்டர்லாம் போயிட்டு சர்வீஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு. நிறைய ஸ்கூல்லலாம் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா நானே பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சரி, நம்மளே பண்ணலாம், நம்மளால முடிஞ்சது என்னென்னலாம் சர்வீஸ் பண்ண முடியுமோ நம்ம முடிஞ்ச சர்வீஸை எனக்கு தெரிஞ்ச இதெல்லாம் நம்ம ரிசர்ச் பண்ணி யார் ரொம்ப கஷ்டப்படுறாங்களோ அதை தேடி போயிட்டு நம்ம சர்வீஸ் பண்ணுறது வழக்கமாக வச்சுருக்கோம். அது ரெகுலராக பண்ணலனாலும் அக்கேஷனலாவது நம்மளால் எப்பப்பெல்லாம் முடியுமோ அப்போ நம்ம மணி கலெக்ட் பண்ணி செய்கிறோம். ஸோ அது காலேஜ் படிக்கும்போது வந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் தான் அது.